பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தைகளை நாம் பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு உகந்தவர்களாக நாம் எப்படி காணப்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து உங்கள் வாழ்க்கை நடத்துங்க. அதற்காகத்தான் வேத புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வேத புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறவர்கள் தியானித்து உங்கள் வாழ்க்கை சரி பண்ணிக்கொள்ளும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். பிரசங்க புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். 10ஆம் வசனத்தை வாசிப்போம். என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். எனக்கு வந்த பலன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் என்ன பலனை அடைய விரும்புகிறீர்கள்? அவர் பலனை அடைவதற்கு என்ன பண்ணாராம்? ஒரு காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது பாருங்க, என் கண்கள் நிச்சித்தவைகள், என் கண் எதை பார்க்குதோ அது எல்லாவற்றையும் அடையும்படிக்கு என் மனதை நான் என்ன பண்ண தடை பண்ணவே இல்லை. நான் மனதை அடக்க வேண்டும் சொல்லியிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, நாம் பட்டணத்தை பிடிப்பதை பார்க்கிறோம். மனதை அடக்கிற மனிதன் ஒரு உத்தமன் என்று சொல்லப்படுது. அப்போ மனதை ஒரு மனிதன் அடக்கவில்லை என்று சொன்னால் அவன் யார்? உத்தமத்தில் இராத ஒரு மனிதன். உத்தமமாக இருக்கும்போது தான் தேவனுக்கு உகந்தவனாய் காணப்பட முடியும். உத்தமமாக இருக்கும்போது தான் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும். இந்த உத்தமத்தில் இராதபடிக்கு இன்றைக்கு ஒரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கண்கள் எதை பார்க்கிறதோ அதை எல்லாம் விரும்புகிற ஒரு மனிதனாய் மாறக்கூடாது. பாருங்க, இப்படியே போவோம், வீட்டிலேருந்து கிளம்பி எங்கன்னா வெளில போவோம், இது மாதிரி தான் நான் ஒன்று வாங்கணும், உடனே அது மேலே ஒரு கவனத்தை வைத்து அதை வாங்குவதற்காக பிரயாசப்பட்டு அதை வாங்க முயற்சி எடுக்குங்க. பாருங்க, வீட்டிலேருந்து போகும்போது எந்த எண்ணம் இல்லை, நான் போகிற பாதையில் ஒன்றை பார்த்தாங்கன்னா அதை அடைய வேண்டும், இதை சாப்பிட வேண்டும், இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அப்படி அடைந்துக்கணும். இப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் உங்களுடைய முடிவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு எப்படி இருக்கும்? அந்த வார்த்தையில் அழகாக பாருங்கள், என் கண்கள் கவனிச்சிங்களா, இச்சித்தவைகள் ஒன்றையும் நான் என்ன பண்ணல, தடை பண்ணவில்லை. அதனால தான் அவர் எப்படி செய்தார்னா, அவர் ஒரு ஞானவானாக இருந்தவர். சாலமனை குறித்து பாருங்க, அவன் ஞானம் உள்ளவன், அவன் ஞானவான். இப்போ இந்த ஞானி என்ன பண்றான்னு சொன்னா பாருங்க, கண்கள் இச்சிக்கிறது அதை அடைக்கிறார், கண்கள் இச்சிக்கிறது அதை அடைக்கிறார். இன்றைக்கு இந்த கண்கள் உன்னை எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா? நிறைய நேரத்தில் பாவத்துக்கான வழிகளை. ஒரு பொண்ணை பார்ப்போம் என்று சொன்னால் பார்த்த உடனே ரசிக்க தோணும். அப்படியே அது மேலே கவனம் வச்சுன்னா உன் எதிர்த்துக்குள்ள விபச்சாரம் பண்ணிட்டுன்னு சொல்கிறார். பாருங்கள், ஒரு ஸ்திரியை இச்சோட பார்த்தாலே அது என்ன பண்ணுமா? அதனால தான் சொல்ற, கண்கள் இச்சித்தவைகளுக்கு நான் தடை செய்யவில்லை. நான் என்ன பண்ணுறேன்? அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கேன், அதனுடைய காரியங்களை கவனித்து கொண்டிருக்கேன். அப்படியாப்பட்ட காரியங்களை நான் செய்யாதபடிக்கு, நான் நடக்காதபடிக்கு இன்றைக்கு உங்களை மாற்றிக்கொள்வேன். ஏன் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால், இதில் காணப்படுற குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி குறைவு இருந்துச்சுன்னா அதை நான் மாற்றிக்கொள்ள போகிறேன், அதிலிருந்து நான் வெளியே வர போகிறேன், அதை நான் சரி பண்ணி கொள்ள போகிறேன். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நிறைய பேர் பாருங்கள், வசனத்தை கேட்பார்கள், வசனப்படி வாழ்வதில்லை. பாருங்கள், இங்கே போடப்பட்டிருக்கு, என் கண்கள் இச்சது ஒன்றையும் நான் என்ன பண்ண அவைகளுக்கு தடை பண்ண முடியல. அவைகள் எப்படியெல்லாம் சுற்றி தீரட்டும், எதெல்லாம் ரசிக்குதோ ரசிக்கட்டும் என்று விட்டார். விட்டது எப்படி இருந்துச்சுன்னா, அவருக்கு மனதுக்கு அன்றைக்கி சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைக்கு அவருடைய மனதில் என்ன பண்ணுச்சு, அது திருப்தியாய் நிறைவாக இருந்துச்சு. இன்றைக்கு கூட பாருங்கள், ஒரு சில மனிதர்கள் பாருங்கள், ஒரு சில காரியங்களை விட்டு பார்த்தாங்கன்னா அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, மெய் மறந்து கவனிப்பார்கள். இன்றைக்கு உனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், இன்றைக்கி உனக்கு சந்தோஷமாக காணப்படுது, நாளைக்கு உனக்கு துக்கமாக இது மாறிவிடும், உன்னை அது வேதனைப்படுத்தும். அப்படிப்பட்ட வேதனைக்குள்ள ஒரு மனிதன் போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கவனிங்க, தேவனுக்கு உகந்தவைகளை தேட கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய கற்றுக்கொள்ள. 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பாருங்க, பிரசங்க புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கடைசி வசனம் பாருங்க. இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாயிருக்கும் நன்மையே அல்லாமல் வேற நன்மை இல்லை என்று கண்டேன். இதுவே அவன் பங்கு, தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படிக்கு, அவனை திரும்ப வர பண்ணுகிறவன் யார்? கவனிச்சுங்களா, தனக்கு பின்வரும் காரியங்கள், நாளைக்கு உன் வாழ்க்கையில் நடக்க போற காரியங்கள், இப்பொழுது நடக்க வேண்டிய காரியங்களை கவனிச்சுங்களா, அதை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் கவனிங்க, நீங்கள் யார் திரும்பி வர முடியும்? போனோம் தான், இப்படியே பார்த்துட்டே இருந்தான் பாருங்க, பஸ்ஸை விட்டுருவான். பார்த்துட்டே இருந்தான் பாருங்க, வழியிலே குறுக்கில் வர வண்டியை பார்க்க முடியாமல் அவன் நம்பணும் மறித்து போகிறவங்களாம் இருக்காங்க. ஒரு சிலர் பாருங்க, ஒரு சிலர் வாழ்க்கை தொலைத்தவர்களாக இருக்காங்க.
வருத்தப்போத்தை பார்த்து. நாம் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக வேதம் அழகாக சொல்லுது. இந்த வேதத்தை பாருங்க, இப்படி இருக்க மனுஷன் தன் செய்கையில் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறானா, மகிழ்ந்து இருக்கணும். இதுதாங்க நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம்? நல்லா சாப்பிட்ணுங்க, நல்லா தண்ணி அடிக்கணுங்க, இப்படி சாப்பிடணுங்க. பார்த்தீங்களா, இதுக்காக வந்திருக்கிற நீ. உனக்கு ஒரு பிள்ளை இல்லையா, உனக்கு குடும்பம் இல்லையா? இப்படியே வாழ்ந்துக்கின்னு ஒவ்வொரு நாளும் மிச்சியோடவே வாழ்ந்துக்கின்னு இதுக்காகவே போயிட்டுருக்குதா? ஒரு சில பாருங்கள் அப்படியே சுற்றி திருவது, தாய் தகப்பன் சொல்லுறதை கேட்காம வாலிப பருவம் வந்தோடனே அவர்கள் சுற்றி திருந்து காரியங்களில் இச்சையின் பின்னாடி ஓடி அவர்கள் இச்சைக்குள்ளே நடந்து உன் வாழ்க்கையில் இன்றைக்கு பாரு நீ தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாய். பின்வரும் நாட்களிலே உன் வாழ்க்கை வேதனை உண்டாக்கக்கூடிய வாழ்க்கையாக மாறிடும். உன் வாலிப நாட்களில் கர்த்தருக்கு எப்படி பிரியமாக நடக்கிற வாலிபனு குறித்து வேதம் சொல்றது, பலவான் கையில் உள்ள அம்பு கொப்பா இருக்கான். அந்த வாலிப நாட்களில் ஏதோ கண் என்ன பண்ணக்கூடாது, அப்படியே சுற்றி திருந்தெல்லாம் செய்யக்கூடாது. உலகத்தாருக்கு நல்லா தெரியுது கண் போன போக்கில் கால் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் உலகத்தார் கூட பாருங்கள் அப்படி கண் பார்க்குற இடத்துக்கெல்லாம் போகக்கூடாதுன்றத முடிவு பண்ணி வச்சுருக்கா. ஆனால் தேவ பிள்ளைகளை பாருங்கள், கண் நிச்சித்தவைகள் ஒன்றையும் நான் என்ன பண்ணவில்லை, தடை பண்ணவில்லை. நான் அப்படியே பயணத்தை தொடர்வதனால் என்ன உண்டாங்க தெரியுமா? இன்றைக்கு நீ இச்சிக்கிற ஒரு காரியம் எங்கே கொண்டு போய் பேக்க தெரியுமா? இந்த இச்சை உனக்குள்ள பாவத்தை பிறப்பித்திடும். இந்த இச்சையான காரியங்களை நீ என்ன பண்ண செய்யக்கூடாது. யாக்கோபின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீங்கன்னா அங்கே பார்க்கும்போது பாருங்க, யாக்கோபில் தேவன் ஒரு காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அங்கே 1:15 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். கவனிங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு எங்க கொண்டு போகுது பாருங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எங்க நிறுத்துது பாருங்க. இச்சையானது பாவத்தை பிறப்பிக்குமா, இந்த பாவம் என்ன பண்ணுமா, கர்ப்பத்தை போல உருவாகி உனக்கு மரணத்துக்கு நேராக நடத்தி விடும். என்ன செய்ய போற நீ? இன்றைக்கு நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ நான் பார்க்குறேன், பார்க்குறது தப்பாங்க, நான் பார்க்குறது தப்பான்றேன். பார்க்குறது தப்புன்னு தான் வேதம் சொல்லுது. தேவையில்லாத பார்வை பார்க்கக்கூடாது, தேவையில்லாத காரியங்களை சிந்திக்கக்கூடாது, தேவை இல்லாததுன்னு தெரிந்து அதில் உன் மனதை என்ன பண்ணக்கூடாது, அப்படியே போக விட்டுறக்கூடாது. இங்கே தான் இருப்பேன், இங்கேருந்து அப்படி யோசிச்சுனே போயிடுவேன், தாம்பரம் போயிட்டுருப்பேன். அங்கே போனால் என்ன ஆகும், இவ்வளோ நேரம் யோசிக்கும் போது உன் வாழ்க்கையில் எத்தனை இடர்லான காரியங்கள் வந்துவிடும். அப்படியாப்பட்ட காரியங்களுக்கு நம்ம ஒரு மனிதனை பண்ண இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் இன்றைக்கு இச்சிக்கிற ஒரு காரியம் அது என்ன பண்ண பாவத்தை உண்டாக்கக்கூடியதாக மாறுகிறது. நீ பாவத்தை உண்டாகும் போது உன் வாழ்க்கை எங்கே போய் முடியும், நரகத்துக்கு நேராக நடத்தப்படும். ஒரு நாள் நீ சந்தோஷப்பட்ட மகிழ்ச்சியாக இருந்த, இப்போ எங்கே கொண்டு போகுது உன்னை? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான் முடிய போகுது. ஆனால் வார்த்தையை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு சொன்ன வசனங்கள், நான் மரணத்துக்கு நேராக நடத்தப்படக்கூடாது என்பதற்காக இதை எழுதி வைத்திருக்கிறார். இதை படிக்கிறவர்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, அவர்கள் இச்சிக்காதபடிக்கு, அவருடைய பார்வை என்ன பண்ணக்கூடாது, அப்படியே கடந்து போக விடாதபடிக்கு அதை என்ன பண்ணு, கலிகம் போடு. பார்வை என்ன பண்ணோம், கலிகம் போடணும். அப்படி தான் குதிரைக்கு எப்படி போட்டிருக்கணும் அந்த மாதிரி என்ன பண்ணோம், தேவையில்லாத பார்க்காதபடிக்கு என்ன பண்ண, தேவையில்லாத யோசிக்காதபடிக்கு, தேவை எல்லாத்துக்குள்ள நேரங்களை அதிகமாக செலவழிக்காதபடிக்கு நீ அதற்குள்ள என்ன பண்ணும், கவனமாய் நடக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்குது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வருகிற நீங்கள், தேவனுடைய பாதத்தில் அமருகிற நீங்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 22ஆம் வசனம் நான் வாசிக்கும் போது, இப்படி மனுஷன் தன் செய்கைகளில் என்ன பண்ணுறான், மகிழ்ச்சியாக இருந்தான், இதுதான் நன்மை என்று அடைந்தான். இதுதான்ப்பா என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம், இதற்காகத்தானப்பா நான் வந்தேன், இதான்ப்பா என் வேலைன்னு சொல்லிட்டு அவன் நினைத்து கொண்டிருக்கான். தேவன் உனக்கென்று ஒரு வேலை வைத்து கொண்டிருக்கிறார். நமக்கு பார்த்து சொல்கிறார், உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு சொல்கிறார். உலகத்தில் மகிழ்ச்சின்னு சொன்னாரா, மகிழ்ச்சியாக இருன்னு சொன்னார கண்டி. ஆனால் உலகத்தில் எப்படி இருக்குன்னா உபத்திரவங்களுக்குள்ளே, அதற்குள்ளே நீ கவனத்தை செலுத்தினா அந்த உபத்திரத்துக்குள்ளே நீ மாட்டிக்கொள்ள வேண்டியதுதான். அதனால் நீ என்ன பண்ண, என்ன பாரு, நான் உன்னை வழிநடத்துவேன், நான் உனக்கு உதவி செய்வேன். பாருங்க, இந்த சாலமோன் தன் வழிகளை இப்படி நடந்து தன் ஜீவியும் அவருடைய வாழ்க்கையில் எப்படி மாறி இருக்கு பாருங்க. அதுல பிரசங்க புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் வாசிக்கும் போது பாருங்க, இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன், இதுவே அவன் பங்கு. நான் கண்டேன், அதுதான் பங்கு என்று சொல்றார். அப்போ பாருங்க, புசித்து குடித்து இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பது நலம் என்று நான் கண்டேன். அப்போ தேவன் அதை கண்டாரா, தேவன் அதை பார்த்தாரா, தேவன் அதை நல்லது என்று சொல்றாரா? இல்லை.
ஆனால் உனக்கு அது பங்காய்த்தது. இன்றைக்கு பாருங்கள், தேவனை தேடாத ஒரு கூட்டத்தாருக்கு இப்படி தான் தங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போவாங்க, வருவாங்க, குடிப்பாங்க, திருமணம் பண்ணுவாங்க, வாழ்வாங்க, திரும்ப எங்கன்னா சுற்றுவாங்க, வீட்டில் இருக்க மாட்டாங்க, தங்கள் நேரங்களை கழித்து கொள்வார்கள். ஒரு நாள் பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் குறைவுபட்டவளாய் மாறுவார்கள், ஒரு நாள் பலவீனப்பட்டவளாய் மாறுவார்கள். அன்றைக்கு தேவனிடத்தில் முறையிடுவார்கள், தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார். உன் வாழ்நாட்களில் எல்லாவற்றையும் நீயே அனுபவித்து விட்டாய், எனக்கென்று நீ என்ன செய்திருக்கான்னு கேட்டால் நீ என்ன பதில் சொல்ல போகிற? தேவனை தேடுகிற ஜனமே, தேவ சமூகத்தில் காத்திருக்க ஜனமே, ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் தேவனுக்காக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தன் ஜீவியத்தை எப்படி வாழ நான் முயற்சித்திருக்கேன். உன் இஷ்டமான போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கா நினைக்காத. நீ தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கவனிங்க, பிரசங்கில வாசித்த 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்குமா. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை, என் இதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கினதில்லை. என் இதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தை நான் வேண்டாம் என்று விலக்கினது, எல்லாவற்றையும் அனுபவித்தார். இதயம் எதை விரும்புதோ, எதை இச்சையப்பாத எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் மாறினார். அன்றைக்கு இருதயம் சந்தோஷப்படுகிறது, அன்றைக்கு இருதயம் மகிழ்ச்சியா இருக்குது, அன்றைக்கு இவர் நல்லாதான் இருக்கிறார். இவருடைய முடிவு என்று பார்த்தால் அதில் தான் ஒரு குறைவுள்ளவராய் காணப்படுகிறார். அங்க பார்க்கும்போது பாருங்க, நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் என்ன பண்ணுது, மகிழ்ச்சி கொண்டு இருந்ததாம், மகிழ்ந்தாராம், சந்தோஷப்பட்டாராம், நிறைவா இருந்தாராம். கர்த்தர் என் கூட இருக்கிறா, என்னை வாழ்த்துல நான் திருப்தியாக இருக்கிறேன் என்று இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டது போல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. என்ன அநியாயம் பண்ணாலும் யாரும் கேட்பதில்லை. தேவ பிள்ளைகளே, உன்னை கேட்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அந்த வசனத்தை வாசித்து முடிச்சிடுங்க. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். இதுவே எனக்குள்ள சந்தோஷம், மகிழ்ச்சி சொன்ன இதுவே எனக்குள்ள வந்த ஒரு பலனா இருக்கின்றது. அதை 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, என் கைகள் செய்த சகல வேலைகளையும், என் கைகள் செய்த சகல வேலைகளிலும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லா மாயையும். இதுவே கவனிச்சீங்களா, எப்படியே மாறிச்சா, மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் மாறிவிட்டது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு பூமியில வாழ்கிற நாட்களில் பலன் ஒன்றும் கிடையாது. ஆனா இதுக்காக தான் பிரயாசப்பட்டு ஒரு மனிதன் ஓடுகிறான். நீ திருப்தியா வாழ்ந்துட்ட, சந்தோஷமா இருக்கின்ற, கடைசியில் என்ன திரும்ப கிடைக்கும், சஞ்சலம் தான் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும். இன்றைக்கு நீ திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை நினைச்சு நிற்கிற, இந்த வாழ்க்கையில நீ ஏதோ கண் போன போக்கில் வாழ்ந்துடக்கூடாது. தேவ பிள்ளையே, உன் கண்கள் தேவையில்லாத பார்க்குன்னு சொன்னா அதற்கு நீ என்ன பண்ண, தடை பண்ண வேண்டும். அதற்காகத்தான் இமைகளை வைத்தார். தேவையில்லாத டக்குன்னு பார்க்கக்கூடாது, மூடிக்கணும். அப்படி நீங்கள் மூடிக்கொள்ளும் போது தேவையில்லாத முன்னாடி பார்க்க முடியாது. அதற்குள்ள மனதை செலுத்தக்கூடாது. அது செலுத்தியோன்னா அது காட்சியாக மாறி உன்ன பண்ண இச்சிக்க வச்சிடும். அது என்ன பண்ணும், பாவம் செய்ய வச்சிடும். அது உன்னை தவறு உள்ளவனா மனிதனாக மாறும். அதுதான் உன் வாழ்க்கையில் எதை மாற்ற தெரியுமா? இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்துக்க பிள்ளையே, சஞ்சலத்தை உனக்குள்ளே கொண்டு வருவதா இருக்கு. அப்படியாப்பட்ட சஞ்சலமும் கட்சிகளா தேவனை தேடி வரும்போது தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்தை நாடு, தேவனை ஆஸ்வதிப்பார். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். சாலமோன் தன் வாழ்க்கையில் அன்றே அன்றே பார்த்தவைகள் எல்லாவற்றையும் நான் தடை செய்யவில்லை, அவைகளை நான் தேடினேன், ஓடினேன்னு சொன்ன ஒரு மனிதன் அன்று பின்வரும் நாட்களில் குறையப்பட்ட மனிதனாய் மாறினார். அந்த மனிதன் சொல்லுகிறார், நான் சஞ்சலம் நிறைந்தவனாய் மாறிக்கிட்டேன்னு சொல்லிட்டு சஞ்சலம் தான் அந்த மனிதன் கிடைத்தது. அன்றே இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் எல்லாம் மாயாக இருக்குது என்பதை உணர்ந்து கொண்டார். நான் சஞ்சலப்படுகிறேன் என்பதை உணர்ந்தார். கவனிங்க, அப்படியாய் நாங்கள் வாழ்ந்து விட்டு இன்றைக்கு போகாதபடிக்கு யாரெல்லாம் தேர்றார்களோ அவர்கள் அன்றே இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் இதுதான் எனக்கு சந்தோஷம், இவைகளை நாடி தேடி ஓடாதபடிக்கு நான் பரலோக தேவனிடத்தில் போக வேண்டும், பரலோக தேவனை ஆராதிக்க வேண்டும், பரலோக தேவனுக்கு உரியவனாய் மாற வேண்டும் என்று உம்மை சார்ந்து கொண்டு உம்மை நம்பி உமக்காக ஜீவிக்க பிள்ளைகளுக்கு கிருபை தாரும், வழிநடத்தும். பெரிய காட்சி எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆளுகை செய்யும். ஏசு கிறிஸ்துவமாய் ஜெபங்களோடு இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.